இந்த உலக வாழ்க்கையில வாழக்கூடியவர்கள் அவர்கள் படுகின்ற அந்த துன்பம், துயரம், கஷ்டம், இது மிகப்பெரிய சுமை. நம்மள சுமையா கருதுகின்றோம். எந்த ஒரு நிகழ்வையும் நம்ம சுமையா கருதுகின்றோம், பாரமாக கருதுகின்றோம். அதனால என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சுமையும் பாரத்தை மாற்றுவதற்கு ஒரு வழி உண்டு. உலகில் வாழ்க்கையே ஒரு சுமை தானே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்கு பாருங்க. அந்த கடமையை நம்ம சுமையாக கருதுகின்றோம். சிரமப்படும் போது சுமையாகின்றது. அந்த சுமையை, பாரத்தை மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு சமயம் நம்ம வெள்ளியங்கிரி ஆண்டவர் தரிசனம் பண்ணுவதற்காக ஒரு பெரியவர் அப்படியே மலை, எவ்வளவு 7 மலை, எவ்வளவு கடினமான மலை, மேடும் பள்ளவுமா இருக்கும். வெள்ளியங்கிரி மலை ஏறுறவங்களுக்கு தெரியும் கடினமான. சதுரகிரி மலை அப்படின்னா கடினமான மலைகள். அங்கே போய் சாமி எப்படி தரிசனம் பண்ற ஆவல்ல ஒரு பெரியவர் மேலே ஏற கஷ்டப்பட்டு ஏறிட்ட பாதிக்குமா. அதுக்கு மேலே அவரால் மேடும் பள்ளத்திலே அந்த நடந்து போக இயலவில்லை. கொஞ்சம் ஆசுவாச, கொஞ்சம் ஓய்வு எடுத்ததுக்காக ஒரு கொஞ்சம் நிழல் வந்தது. ஒரு திண்டில் அப்படியே அமர்ந்தார். அப்பாடான்னு உட்கார்ந்தார். அப்போ பின்னாடி பார்த்தா ஒரு 10 வயது பெண் சிறுமி ஒரு 2 வயசு குழந்தைய தூக்கிட்டு வருது. இவருக்கு ஆச்சரியம், நம்மளால ஏறவே முடியல, இந்த 10 வயசு பெண் சிறுமி ஒரு 2 வயசு குழந்தைய தூக்கிட்டு வருது. கிட்ட வரணும்னு கேட்டார். பாப்பா இங்க வா, இது ஏறி வர்றதே இவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு, உனக்கு அந்த 2 வயசு பையனை தூக்கிட்டு வர்றதே உனக்கு பாரமா தெரியலையா அப்படின்னு கேட்டார். அந்த பாப்பா சிரிச்சு சொல்லுது, தாத்தா இது என் தம்பி எப்படி எனக்கு பாரமாவான்னு கேட்டுச்சு. வந்துச்சுங்களா? பாரம்தான். ஆனா தம்பி மீது வைத்த அன்பு அந்த சின்ன சிறுமிக்கு பாரமாக தெரியவில்லை. அப்ப நாம பாரம், சுமை என்று கருதி கொண்டதெல்லாம் என்னன்னா அன்பு இல்லாத காரணம். அன்போடு ஒரு செயல் செய்யும் போது, அது பாவிக்கும் போது, நோக்கும் போது அது சுமையும் இல்லை, பாரமும் இல்லை. அப்ப சுமையும் பாரமும் தெரியாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அன்பு செய்ய வேண்டும். அதனாலதான் அன்பே சிவம் என்று பெரியவர்கள் சொன்னார்கள். அந்த அன்பு தான் சிவம். அந்த அன்பை யார் தரணும்? சிவபெருமான் தான் நம்ம கொடுக்கணும், இல்லைங்களா? அந்த அன்பு நம் உள்ளத்தில் பெருக வேண்டுமானால் அதுக்கு சிறந்த வழி தேவாரம் பாடுவது. தேவார பாடலை பாட பாட இறைவனை நோக்கி நமக்கு அன்பு பெருகி கொண்டே போகும். இறைவனை நோக்குகின்ற அந்த அன்பு அனைத்து உயிரையும் நேசிக்க வைக்கும். இறைவன் எல்லா உயிரையும் நேசிக்கிறார் இல்லையா? சாமியுடைய பார்வையில் நல்லவன் கெட்டவன் எதுவும் இல்லை, எல்லாத்துக்கும் அருள்மழை செய்வார். எல்லாமே உயிர்கள் தான், எல்லாமே ஈஸ்வருடைய குழந்தைகள் தான். அவருக்கு வேண்டுதல் வேண்டாமே எதுவும் கிடையாது, எல்லாத்துக்கும் அருள் புரிவார். அதுக்கு என்ன? அவர் உயிர்கள் மீது வைத்த அன்பு. அப்ப அவனுடைய அடியாருக்கும் அவரை வணங்குவர்களுக்கும் அந்த வரப்பிரசாதத்தை கொடுக்கின்றார். அவருடைய யாரை நம்ம, அதாவது நம்ம யாரை சாருகின்றோமோ அந்த வண்ணமாக நம்ம மாறி விடுவோம். சைவ சித்தாந்தம் சொல்லும் உயிர்களுடைய தன்மை என்ன. இப்ப நம்ம ஒன்னொரு தன்மை தெரியாததான் பிரச்சனை. இப்ப நாம உயிர்களுக்கு ஒரு தன்மை இருக்கு. தன்மை என்ன தெரியுங்களா? உண்மையான இயற்கை தன்மை என்ன தெரியுங்களா? அது எதை சாருகின்றதோ அந்த வண்ணமாக மாறிவிடும். உலகத்தை சார்ந்தா உலக வண்ணமாய் போயிடும், நல்லவனை சார்ந்தா நல்ல வண்ணமாய் போயிடும், தீயவனை சார்ந்தா தீய வண்ணமாக போய்விடும். இதுதான் உண்மை. அப்ப இறைவனை சாரும் போது என்ன ஒண்ணும், இறைவனுக்கு என்னென்ன தன்மை இருக்குன்றோ அந்த கல்யாண குணங்கள்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அந்த உயிருக்கு வந்துவிடும். அதுதான் இறைவன் நமக்கு கூடிய பிரசாதம், வரம், அருள், அதுதான். ஆனா நம்ம அதை பெறாம சாமி எனக்கு அது வேணும் இது வேணும், ஆனா அது எதை நம்ம கேட்டாலும் அது நிலையாமை தான், இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம ஒண்ணு கேட்போம், நாளைக்கு வேற ஒண்ணு கேட்க தோணும், நாளை கழிச்சு வேற ஒண்ணு கேட்க தோணும். அதுதான் உலகியல் நிலை. ஆனா இந்த உலகத்துல எதை நாம் பெற்றாலும் அது நிலையானது அல்ல. அதான் சொல்லுவாங்க, அது மாயை அப்படின்னு. மாயைனா பொய் இல்ல, நிலையற்றது அப்படின்னு சொல்லுவோம். மாயினா பொய்ன்னு எடுத்துக்கூடாது, நிலையற்றது. இன்று இருக்கக்கூடியது நாளைக்கு இருக்காது, இல்லைங்களா? இன்னைக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, நல்ல மாடி கூட கோபுரம் கட்டி இருக்கிறாரு, திடீர்னு இறந்து போயிட்டாரு. அது அவருக்கு சொந்தமா இல்ல, அவருடைய மகனுக்கு சொந்தமாயிடும், இல்லைங்களா? அவரே நாளை பிள்ளை கடனாளி ஆயிட்டாரு, இல்லைங்களா? கடன் கொடுத்தவருக்கு சொந்தமா போயிடும். இதில் நிலையற்றது. அப்ப நிலையற்றதை நாம கேட்பதனால ஒரு பயனும் இல்லை. ஆனா நிலையான ஒன்றை கேட்கணும். நிலையான ஒண்ணு இறைவனுடைய அருள் தான். அந்த அருள் மூலம் தான் நமக்கு அன்பு கிடைக்கும். அந்த அன்பு தான் இன்பத்தை தரும். அதான் இன்பம்.
மாணிக்க வாசக பெருமான் அருமையாக சொல்வார் திருவாசகத்திலே, உங்களுக்கு எல்லாம் தெரியும். மாறி நின்று எனை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழியடைத்து அமுதே ஊறி நின்று என்னுள் எழுவரஞ்சோதி உள்ளவா காண வந்தருளாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெரும் துறைவுரை சிவனே ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே. யாவையும் கடந்த இன்பமே யார்? சிவபெருமான். யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே அப்படின்னார். நம்மளுடைய அன்புதான், நம்ம எந்த அளவுக்கு அன்பு பெருகுதோ அந்த அளவுக்கு இன்பம் பெருகும். அந்த இன்பம் தான் சிவம். சங்கரா அப்படின்னா இன்பத்தை தருபவன், இன்பத்தை செய்பவன் என்று பொருள். ஆகவே அந்த அன்பு பார்த்தா அந்த கதையை சொன்னேன். அந்த குழந்தைக்கு அந்த பாப்பா தூக்கிட்டு போகுது, தம்பி எப்படி எனக்கு பாரமா இருக்க முடியும்? தம்பி மீது வைத்த அன்பு பாரம் தெரியல. நீங்க அன்பு வைத்தா அந்த இடத்துல பாரம், சுமை, துன்பம், துக்கம் எதுவும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை. ஆகவே தேவாரம் அந்த அன்பை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அன்பு பெருக பெருக என்னன்னா பாடும்போது கண்ணீர் பெருகும். அதுவும் வள்ளுவர் தான் சொன்னார், அன்பை அடைக்க முடியாது, கண்ணீர் பெருச்சுன்னு இல்ல, அன்பை கண்ணீர் மூலம் வெளிப்பட்டுடும் வள்ளுவர், இல்லைங்களா? அருமையாக. ஆகவே காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கி ஓதுவார் நம்மை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் நான்கு மெய்ப்பொருளாவது நாதம் நாமம் நமச்சிவாயவே. இறைவனுடைய திருநாமய பஞ்சாட்சரத்தை ஓத ஓத கண்ணீர் பெருகணும். தேவார திருவாசக பாட பாட கண்ணீர் பெருகணும், அன்பு பெருகணும். அந்த அன்பே சிவம். அதை பெருமான் தான் நமக்கு அருள வேண்டும். அதற்கு உறுதுணையாக நமக்கு அமைவதுதான் தேவார திருவாசகங்கள், திருப்புகழ். ஆகவே ஆச்சாரிய பெருமக்களுடைய திருவடியை வணங்கி இப்போது 134வது திருப்பதிகம் திரு பரியலூர் வீரட்டம். இங்கு இதே மேகராக இதே பண்ணல தான் போன பதிகத்தை என்ன பண்ணல பாடணுமோ அதே நடையில அதே பண்ணல பாட இருக்கின்றோம். மேகராக குறிஞ்சி பண்ணில் சாமி சொல்ற கருத்தன் கடவுள் அப்படின்னு. கருத்தன் எதுக்கு? காரணகர்த்தன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணகர்த்தன் இருக்குல்ல. கருத்தன் எல்லா இந்த உலகங்களுக்கெல்லாம் காரணகர்த்தா யாருங்க? சிவபெருமான். அதனாலதான் கருத்தன்னு பேர், கர்த்தா அப்படின்னு. இன்னைக்கு வேற ஒரு மதங்கள் இந்த கர்த்தரே அப்படின்னு எடுத்துட்டாங்க. கர்த்தரேன்னா சிவபெருமான் அர்த்தம். நம்ம தேவார கர்த்தரே அப்படின்னா அந்த காரணகர்த்தர். என்னன்னா பைபிளை மொழியாக்கம் பண்ணும் போது ஆர்வனாவோட கர்த்தரேன்னு எழுதினார். நம்ம சைவ அடியார் தான் மொழிபெயர்க்கம் பண்ணாரு, அதனால கர்த்தரேன்னாரு. இன்னைக்கு அவங்க கர்த்தர் தான் சிவபெருமான் அர்த்தம். அதனால கருத்தன் கடவுள் கனல் ஏந்தியாடும் நிறுத்தன் சடைமே நிரம்பா மதியன். இறைவன் எல்லா உயிருக்கும் காரணகர்த்தாவா இருக்கின்றான். அவனே கடவுளாக இருக்கின்றான். அவன் விருத்தனாக, விருத்தனா பெரிய, ரொம்ப பெரியவர், அவர்தான் பெரியவனாக இருக்கின்றான். அவன் திருப்பரியலூர் வீரட்டத்து திருக்கோயிலில் உரைகின்ற பெருமான் என்று அறிவித்த பெருமான் சொல்கின்றார். இரண்டாவது பாடலே அவன் பிணி தீர்க்கும் மருந்தாவான். இறைவன் பிணி தீர்க்கக்கூடிய மருந்து, அவனே மருந்து. இதே வைத்தீஸ்வரன் கோயில் சென்று பாடும்போது திருநாவுக்கரசர் பேராயிரம் பரவி வானோர் எத்தும் பெம்மானை பிரிவிழா அடியாருக்கு என்று வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி எல்லாம் வந்தான். வைத்தியநாத் பெரிய டாக்டர் அவர் தான், பெரிய மருத்துவர். உலகத்துக்கே டாக்டர்கள், மருத்துவர்கள்லாம் தலைமை மருத்துவர் அவர் தான். மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்து அருளவல்லான் தன்னை. தீராத நோயெல்லாம் தீர்த்து அருளவல்லான். இந்த உடல் உள்ள நோயிலே சாதாரண நோய் 4448 நோய் சித்த வைத்தியம் சொல்றது, அத்தனையும் சாதாரண நோய் தான். ஆனா அவரு பிறவி நோயை தீர்க்க வல்லவர். பிறவிதான் இருக்கிற பெரிய நோய். பிறந்து இறந்து பிறந்து இறந்து இந்த பிறப்பு இறப்பு என்ற சுழற்சி உடைய நோய் இருக்கே, அதான் மிகப்பெரிய நோய். அந்த நோயை தீர்க்க வல்லவன். அப்படிப்பட்ட பெருமான் பிணி தீர்க்கும் பெருமான். அவர் உயிர் காக்கும் அமுதமும் ஆவான். அவரே அமுதம். தேவர்களுக்கு அமுதம் கொடுத்தார். அதனால பல்லாயிரக்கணக்கான கோடி ஆண்டுகள் தேவர்கள் வாழ்வாங்க. நம்ம நில உலகத்துக்கு அமுதம் எழுதுறீங்களா? அன்னம், நம்ம சாப்பிட்ற உணவு தான் அமுதம். தேவர்களுக்கு அமுதம் சிவபெருமான் சிறப்பாக கொடுத்தார், அது தேவாமிர்தம். அதுக்கு மேல அமுதம் ஒன்று இருக்குதுங்க. என்றும் பிறவாமை வென்று
பேரின்ப பெருவாழ்வை தரக்கூடிய அமுதம். அது அவருடைய திருவடியில தான் இருக்கு. அந்த திருவடி நிழல் தான் மிகப்பெரிய அமுதம். அதனாலதான் திருவடியை கதறி கதறி அடியார் பெருமக்கள் அருளாளர்கள் பாடி பரவுகின்றார்கள். மூன்றாவது பாடலிலே சிவபெருமான் மன்மதனை எரித்தார். ஏன் எரித்தான்? அவன் தவறான நோக்கத்தில் வந்தான். சிவபெருமான் மீது மணற்கணைகளை எய்ய வந்தான். அது தவறல்லவா? சாமி அப்போது யோகியா இருக்க, தட்சிணாமூர்த்தியாக இருக்கின்றார். அப்ப சாமி லேசா கண்ணை திறந்து பார்த்தார். அவருடைய நெற்றிக் கண்ணில் எரிந்து போனான் மன்மதன். சாம்பலாய் போயிட்டான். அந்த சாம்பல் அவனுடைய சாம்பலை மிகப்பெரிய மயானம் மாதிரி இருந்ததான் மன்மதனுடைய சாம்பல். அவருடைய மனைவி வந்தா ரதி தேவி. சாமி இப்படி காலில் விழுந்து கதறி அழுகிறான். என்னுடைய வீட்டுக்காரை எப்படியாவது பிழைப்பிச்சு கொள்ள வேண்டும். சாமி மனம் இறங்கி மீண்டும் அவனுக்கு பிறப்பித்தார். ஆனா ஒன்று சொன்னார், உன்னுடைய கண்ணுக்கு மட்டும் தெரிவான் அப்படின்னு. அதனாலதான் மன்மதனை நம்ம பார்க்க முடியாது, ஆனா அவன் வேலையை மட்டும் செய்வான். அப்படி இருக்கின்றான். அடுத்ததாக அருமையான இந்த திருப்பதிகத்தை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பயன். இந்த உலகத்தில் உள்ள துன்பங்கள் நீங்கும். ஒண்ணு, அதை நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம். இந்த உலகத்துல நம்ம படுகின்ற துன்பங்கள் நீங்கும். இரண்டாவது, பிறப்பு நீங்கும். பிறவாமை என்ற வரத்தையும் அவர்கள் பெறுவார்கள். அத்தகைய உயர்ந்த திருப்பதிகத்தை நாம் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியை வணங்கி முருகநாத பெருமானுடைய திருவடிக்கும் திரு பரியலூர் வீரட்டத்து பெருமான் திருவடிக்கு விண்ணப்பிப்போமாக. திருச்சிற்றம்பலம்.